ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து கப்பக்கிழங்கு பிடுங்கலான்னு தான் வயலுக்கு வந்திருந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் கப்பக்கிழங்குன்னு வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க, மரிச்சினி கிழங்குன்னு தான் சொல்லுவாங்க. கப்பக்கிழங்கு மீன்ஸ் ரயராக தான் கொஞ்சம் பேர் யூஸ் பண்ணுவாங்க அந்த வேர்ட்ஸு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மரிச்சினி கிழங்கு பிடுங்கலான்னு பார்த்தா சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆனதுனால எங்களால் ஈஸியாக வந்து பிடுங்கி எடுக்க முடியலை. பிடுங்கினாலும் கிழங்கு வந்து உள்ளேயே மாட்டி உடஞ்சி போயிடுச்சு. ஸோ இந்த அம்மாட்டி வச்சு தோண்டி களைச்சி எடுக்கணும். அது வந்து பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. ஸோ வந்து ஈஸி வே என்னென்னா, 2 சைடும் பார்த்திங்கன்னா பாண்டு மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இல்லை பார்த்திங்கன்னா எல்லா சீசன்லேயுமே தண்ணி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பக்கெட்டில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த கிழங்கோட மூட்டில் போர் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு ஈஸியாகவே பிடுங்கி எடுத்துட்டோம். இது 2 மந்த்ஸ் முன்னாடி எங்கள் டேடி கூட வந்தப்போ ஈஸியாகவே எங்களால் பிடுங்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அந்த டைம் வந்து கொஞ்சம் ரைனி சீசன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சம்மராக இருந்துச்சு, வெயில் தாங்க முடியலை அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு கிழங்கு நாங்கள் வந்து பிடுங்கி எடுத்து சாக்கு பையில் போட்டு கொண்டு போயிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.